சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி. மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனங்கள். யோர்தானை கடந்த பிறகு இஸ்ரவேல் புத்திரர் உயரமான மதில் நிறைந்த நகரமான எரிகோவை கைப்பற்ற வேண்டியிருந்தது. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்றபடியே அவர்கள் தம்மை பின்பற்றி அவர் கட்டளையிட்டதை செய்தால் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவதை காண முடியும் என்று சொன்னார். தேவன் இஸ்ரவேலர்களுக்கு மிக தெளிவாக எல்லாவற்றையும் அறிவித்தார். அவர்கள் அதற்கு முன்பு அந்த வழியாய் சென்றதில்லை. அவர்கள் எகிப்தில் பெற்ற ஞானத்தையோ அல்லது அவர்களுடைய கடந்த கால அனுபவத்தையோ சார்ந்திருக்க வேண்டாம் என்றும், காரணம் கர்த்தருக்கு மட்டுமே வழி தெரியும் என்றும் அவரால் மட்டுமே அவர்களை வழிநடத்த முடியும் என்றும் அவர் அப்படியாக சொன்னார். அவர்கள் வெறுமனே அவரை பின்பற்ற வேண்டியிருந்தது. அவர் தனது திட்டங்களை யோசுவாவிடம் படிப்படியாக வெளிப்படுத்தினார். மேலும் இஸ்ரவேல் புத்திரர் வெளிப்படுத்திய திட்டத்தை மறைமுகமாக அவர்கள் பின்பற்றும் போது வெற்றி நிச்சயம். அவர்கள் உடன்படிக்கை பிழையை இடைவெளி விட்டு பின்தொடரும்படி சொன்னார். காரணம் அவர்கள் தங்கள் கண்களை அதன் மேல் வைத்து பின்தொடர முடியும் என்பதற்காகவே. ஜனங்கள் ஆற்றை கடக்கும் முன்பு தங்களை பரிசுத்தம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். வசனம் 5. பரிசுத்தமாக்குதல் என்பது ஜீவனுள்ள தேவனுடைய முழுமையான ஆளுகைக்குள் நம்மை கொண்டு வருவதாகும். நம்மையோ நமது செல்வத்தையோ எண்ணிக்கைகளையோ அல்லது வேறு எந்த மனித அனுகூலங்களையோ நாம் சார்ந்திருக்காமல் நம்முடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்காக போராடி முற்றிலும் ஜெயங்கொள்ள செய்வார். உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். மற்ற ஜனங்கள் அனைவரும் அவர்களை பின்பற்ற வேண்டும். நாமும் முழு சபையுடன் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதனால் அனைத்து தடைகளையும் கடந்து வெற்றி பெறுவோம். மேலும் நாம் மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். சபையை கட்டியெழுப்புவதில் நமது முழு பங்கையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல விசுவாசிகள் ஐக்கியத்திற்காக மற்ற விசுவாசிகளோடு கூட சந்திப்பதில்லை. நல்ல இசை மற்றும் நல்ல செய்திகளை கேட்டு திருப்தி அடைகிறார்கள். ஆனால் ஆராதனைக்காகவோ அல்லது ஜெபத்திற்காகவோ அல்லது அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காகவோ நாம் ஒன்றாக சந்திக்கும் போது ஏற்படும் ஐக்கியத்தின் மதிப்பை அவர்கள் உணர்வதில்லை. வானொலி, டிவி அல்லது நல்ல புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளின் செய்திகள் மூலம் முழு ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்று நினைத்து சவகாசத்தை விட்டு விலகி இருக்காதீர்கள். இப்படியாக நீங்கள் இருக்கும்போதுதான் பலவீனமாகவும் சக்தியற்றவர்களாகவும் இருப்பீர்கள். நமது பலமும் வளர்ச்சியும் ஒருவரோடு ஒருவர் உள்ள உறவை பொறுத்தது. ஆரம்ப கால விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியில் வளரத் தொடங்கினர். ஏனென்றால் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 42வது வசனம்.